இப்போ ஃபீமேல் கம்பல்சரியா பார்த்தீங்கன்னா, இந்த மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபிசிக்கலி இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆங்கிள் பெயின், நீ பெயின், அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஆகுவாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 இயர்ஸ் 35லேருந்து ஒரு பேசிக் நம்ம சாப்பாடு மாதிரி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னோட தாத்தா பாட்டிலாம் ஓட்ஸ் எல்லாம் கண்ணிலேயே பார்த்தது கிடையாது. 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருக்காங்க. அவங்களாம் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சைடு போனதே கிடையாது. அவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் இப்படின்னு சொல்லி போகிறாங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பாடி பில்டிங்னா அது ஃபேமிலி எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? நான் வீட்டுக்கு கொண்டு போன அந்த மெடல்லாம் நீ இந்த பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு கொண்டு வந்து ஈயம் பாத்திரத்துக்குள்ளேயும் போகாது, அவன் என்ன சொல்கிறது அந்த பழைய எறும்புக்காரன் கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு அவங்க எங்கள் அம்மா நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஆர்டிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்தது. லைக் சன் நியூஸில் வந்தது, தினகரன் பேப்பர்லலாம் வந்தது. அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். நீங்கள் இது நான் சாப்பிடல வெயிட் கம்மி பண்ணணும்னு நீங்கள் சாப்பிடாம இருந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டெம்டிங் தான் ஆகும். அந்த டெம்டிங்கில் ஒரு சாக்லேட் போதும் 2 சாக்லேட் சாப்பிடுவீங்க. ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பேர்ன் ஆகி அந்த வேர்வை கொஞ்சம் வெளியே போயிடுச்சுன்னா யூ வில் பி ஹெல்த்தி. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதான் சொல்கிறீங்களா இந்த பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு தேர் ஆஸ்கிங் ஃபார் மணி. நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட அந்த அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே நாங்கள் ரெக்கமெண்டேஷனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு பேசிக்காக இந்த வயசுலேருந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் அப்படின்னா ஒரு எந்த வயசு சொல்லலாம்? ஏன்னா நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நொண்டி விளையாடுறது, அப்புறம் அந்த ஸ்கிப்பிங் மாதிரி விளையாடுறது, இந்த மாதிரி இடம் ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மொபைல். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கும், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் அது கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் பண்ணுறதுக்கான நம்மளோட ஹெல்த் இருக்காது. ஸோ இருக்கும்போது அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு பக்கம் வெள்ளியங்கிரி இந்த ஜேர்னி சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னி அது எப்படி? உங்கள் கோச்சாக இருக்கிறீங்கல்ல அந்த ஜேர்னி எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க? இந்த இனிஷியல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு கராத்தாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபீல்டில் தான் நான் போயிட்டு வந்தேன். கராத்தா நான் போகும்போது ஃபஸ்ட்டு ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கராத்தாக்கு தே வில் சார்ஜிங் 50 ருபீஸ். 50 ருபீஸ் தான் பெர் மந்த் அவங்க சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 2 மந்த்ஸ் போனேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அப்போது அந்த ஸ்கூலில் டிரைவராக இருந்தாங்க. ஒரு ஸ்கூலில் டிரைவராக இருந்தாங்க. அங்கே கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் சேர்த்துனாங்க. நான் ஒரு 2 மந்த்ஸ் போனேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அங்கேருந்து அந்த வேறு ஜாபுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தே ஆஸ்கிங் ஃபார் அந்த ஃபீஸு கேட்டாங்க. என்னால் அந்த ஃபீஸு கரெக்டாக பேர் பண்ண முடியல. அந்த டைமில் பேர் பண்ண முடியல. சரி ஓகே. பட் எனக்கு ஐ ரியலி இன்ட்ரெஸ்ட் ஃபார் லேர்னிங் த கராத்தா. அது எனக்கு படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எங்கள் அப்பா அங்கேருந்து மூவ் பண்ணனால இதுவும் லைக் கராத்தா எனக்கு ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாதனால சரி என்ன ஃபர்தர் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சரி ஓகே நம்மளோட ஃபிசிக் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், என் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட சேர்த்து ஒரு ஜிம்மு மாதிரி அப்போவே பண்ணோம். அப்போ ஜிம்முங்கிறது எப்படின்னா ஒரு 2 அந்த புஷ்அப் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு உட்டனில் இருக்கும், அப்புறம் ஒரு கர்லா கட்டை இருக்கும், ஒரு பேர் ஆஃப் டம்பிள்ஸ் இருக்கும், அப்புறம் 2-3 செங்கல் இருக்கும். இது வச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கிறனால மட்டை போட்டு கவர் பண்ணி அங்கே ஸ்டார்ட் பண்ணது ஜிம்ஸு. ஃபிசிக் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது அங்கே. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எங்களோட ஒரு 4-5 பேர் பசங்க இருந்திருந்தாங்க. அப்போ அந்த ஓவரால் டைம் ஆக ஆக அந்த 4-5 பேர் எல்லாமே கலந்துட்டாங்க. எல்லாமே இல்லை அவங்களோட கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட்னா அவங்களோட ஸ்கூல் அது நல்லா போயிட்டாங்க. பட் நான் எஸ் நான் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து கண்டினியூட்டியாக இருந்தேன். என்னோட கன்சிஸ்டன்சி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் பாடி பில்டிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறது 8th ஸ்டாண்டர்டில் நான் பாடி பில்டிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். 8th ஸ்டாண்டர்டில் மிஸ்டர் கோயம்புத்தூர் பார்ட்டிசிபேட் பண்ணேன். சப் ஜூனியர் லெவல். எனக்கு தெரிஞ்சு சாய்பா காலனி ஒரு கார்ப்பரேஷன் மண்டபத்தில் அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாலேயே நான் பார்த்தீங்கன்னா 6th and 7th படிக்கும்போதே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணினேன். இதிலிருந்து தான் அப்படியே அந்த எப்போ அப்படி வீட்டில்
வீட்லலாம் ஒத்துக்கிட்டாங்களா சரி நீ ஜிம் அந்த மாதிரிலாம் இல்ல இருக்கட்டும் அப்ப அவங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ ஜிம் 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 எல்லா இடத்துலயும் இருக்கு அப்போ அந்த மாதிரிலாம் அப்ப ஜிம்ஸ்ன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கும்போதுல ஜிம்ஸ்ன்னு தெரியவே தெரியாது. ஜிம்ஸே இங்க எதுவுமே கிடையாது. பட்டி ஜிம்ஸ் தான் தெரியும். இப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல இருக்கும்போது ஜிம்ஸ்னா, ஸ்ரீராம் ஜிம்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டம்பாளையத்துல ஒண்ணு இருந்தது. அதேமாரி இங்க சாய்பா காலனிலயும் ஸ்ரீராம் ஜிம்ஸ்னு ஒரு ஜிம்ஸ் இருந்தது. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, மல்டி ஜிம்ஸா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஓல்டு இந்த பார்பிள் மட்டும் இருக்கும். இந்த ஃப்ளாட் மரத்துல இருக்கிறான பெஞ்ச் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு டிப்ஸ் பார் மட்டும் தான் இருக்கும். நம்ம மிஷின்ஸ்னா அந்த மாதிரிலாம் எக்யூப்மெண்ட் நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். என்ன இந்த இந்த குஸ்தி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸில் இது ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு மிரரு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம அந்த லேர்னிங்ஸே ஆச்சு. பட் காட் கிரேஸ் நான் என்னதான் அதான் சொன்னேன்ல, அந்த கன்சிஸ்டன்சி அப்போ இருந்து நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் சம்திங் எது என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணேன். தென் அந்த ஸ்போர்ட் வந்தனால தான் நான் 10th இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாடி பில்டிங்கில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தேன். அது வச்சு தான் எனக்கு காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடச்சிது. ஸோ வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் நாராயணகுரு காலேஜ் 2006 to 9 படித்து பாஸ் அவுட் ஆனேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹரிதயால்னு சொல்லிட்டு ஒரு பிடி சார் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரிஷியேஷன் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா எனக்கு அங்கே இது கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் நான் மிஸ்டர் பாரதியார் யூனிவர்சிட்டி அந்த 3 இயர்ஸை கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த ஓவரால் சாம்பியன் அந்த சாம்பியன்ஷிப்ஸை நான் தான் அந்த இயரில் பண்ணியிருந்தேன். 2006, 7, 8, 9 அந்த மாதிரியான இயர் கண்டினியூஸாக பண்ணி காலேஜுக்கு நேம் நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதனால் எனக்கு இந்த கெரியர் அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் இப்போ ஓகே பட் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பாடி பில்டிங்னா அது ஃபேமிலி எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? இல்லை அது இப்போ அம்மா சொல்லுவோம் நீ நீ அங்கே நான் வீட்டுக்கு கொண்டு போன அந்த மெடல்லாம் நீ இந்த பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு கொண்டு வந்து ஈயம் பாத்திரத்துக்குள்ளேயும் போகாது, அவன் என்ன சொல்கிறது அந்த பழைய இரும்புக்காரன் கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு எங்கள் அம்மா நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அம்மா நான் ஒரு நாள் கண்டிப்பாக கோல்டு மெடல் வாங்கி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் தான் நம்ம தெரிஞ்சது ஹவு லைக் பை ப்ராக்டிக்கலாக பாடி பில்டிங் எவ்வளோ டஃப்பு, இல்லை இதுக்கு பிஹைண்ட் ஆஃப் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது ஒரு 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 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா 10 or 15 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் ஒரு 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 காம்படிஷனாக பார்த்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் உள்ளே வந்ததுனால உங்களுக்கே தெரியும் எல்லா ஸ்போர்ட்ஸுமே பாலிடிக்ஸு. பட் இந்த எஸ்பெஷலி இந்த பாடி பில்டிங்கிறது ரொம்ப டஃப்புங்க. நீங்கள் சேலஞ்சிங்காக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அத்லட் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months 6 months நீங்கள் ரெடி ஆகலாம். பட் பாடி பில்டிங்கிறது நீங்கள் அந்த 3 months 6 months நீங்கள் ரெடி ஆக முடியாது. நீங்கள் ஓவரால் இயர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஷேப் அந்த ஃப்ரேம் கொண்டு வரணும். அண்ட் நீங்கள் அதை கொண்டு வந்தும் அதை மெயின்டைன் பண்ணணுன்னா யூ ஹேவ் டு மெயின்டைன் த ஒரு பேசிக் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ரேம் அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸாக வரும் உங்களுக்கு. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு யானைக்கு ஒரு தீனி போடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு இது தான். ஆனால் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தம் நமக்கு அப்ரிசியேஷனுங்கிறது நம்ம பாடி பில்டிங் ஃபீல்ட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 1000 பேர் வராங்க, அதில் 1 or 2 பேர் மட்டும் தான் ஷைன் ஆக முடியுங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு என்னோடய கெரியரில் எங்கூட பாடி பில்டிங் பண்ணவங்கள ஒரு 99% பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபீல்ட் அவுட், யாருமே இல்லை. சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த கெரியர்லேருந்தே போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஹார்ட் டு மெயின்டைன் இந்த பாடி பில்டிங்கு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி நான் பெருசாக நான் ஃபிட்னஸ் ஃபீல்டில் வருவேன் அப்படின்ட்டு? இல்லை ஆக்சுவலாக நான் என்னென்னா ஃபிட்னஸ் கொண்டு போகணும், பட் ஃபிட்னஸ் ஃபீல்டில் தான் என்னோடய கெரியராக மாற்றும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எங்கே போனாலும் ஃபிட்னஸ் இருக்கணும், என்னோடய ஃபிசிக் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அந்த ஒரு 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 கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த ஒரு இது மட்டும் நான் எப்போவுமே விட்டு கொடுக்கல. பட் இதுதான் என்னோடய கெரியரே இதாகணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆஃப்டர் காலேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு இது கொஞ்சம் ஓகே, இதுதான் எனக்கு ஆப்ஷன் இல்லை இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே அப்படியே. ஸ்ட்ரகிள்ஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது? ஸ்டார்டிங் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ப்ராப்பராக கிடைக்கல. அதான் சொல்கிறீங்களா, நம்ம இந்த பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு ஒரு மிஸ்டர் தமிழ்நாடு நான் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 டைம் நான் அடிக்கும்போதே ஒரு 20-25 டைம்ஸ் அடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு சர்வீஸ்லேயோ இல்லாட்டின்னா வேறு எதுக்காச்சும் ஜாபுக்கு நான் நிறைய அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்கரேஜே பண்ணல.
ஸோ தேர் ஆஸ்கிங் ஃபார் மணி. நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட அந்த அந்த ஸ்போர்ட்டுக்குள்ளே நாங்கள் ரெக்கமெண்டேஷனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ தாட் இல்லை அது நமக்கு சரியாகாது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மணி நீங்கள் கொடுத்தாலும் லைக் ஆப்ஷன் கிடைச்சா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம எந்த ஒரு ஹோப்பில் நம்ம இதை ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராப் அவுட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ரியல் ஃபேக்ட் என்னன்னு தெரிஞ்சது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரகிளிங் இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்புறம் நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். அப்புறம் இல்லை நம்ம இதுலேருந்து நம்ம திரும்பியும் போக முடியாது. சரி ஓகே வி ஹாவ் டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் சம் அதர் ஃபிட்னஸ்லேயே வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் வில் ஸ்டார்ட் வித் கோச்சிங் இல்லை லைக் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், அத்லட், அந்த ஓசியா ட்ரைனிங் அந்த மாதிரியான இதுக்கு வந்தோம். இந்த ஜேர்னி வந்து சும்மா ஒரு 5 இயர்ஸ் ஜேர்னி அந்த மாதிரி சிம்பிளாக இல்லை. நீங்கள் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் இந்த ஜேர்னி கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த செல்ஃப் டிசிப்ளின் எப்படி அந்த ஒரு சின்ன வயசுலேயும் சரி இப்போ வரைக்கும் சரி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதை எப்படி கொண்டு வந்தீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிப்ளினான ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ரொட்டீன்? காலேஜ் ஃபஸ்ட் எல்லாம் படிக்கும்போது எனக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஜிம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து ஜிஎன் மில்ஸ் வரைக்கும் போகணும். ஆனால் நீங்கள் 5 o'clock எந்திரிச்சா மட்டும்தான் நீங்கள் 5 o'clock எந்திரிச்சுன்னா நீங்கள் 5:30க்கு ரெடி ஆகி பை சைக்கிளில் ஃப்ரம் நம்ம சைபா காலனிலேருந்து ஜிஎன் மில்ஸ் வரைக்கும் போகணும். ஆமாம், அது போய் அங்கே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும். தென் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா 8 o'clock பார்த்தீங்கன்னா 8:15க்கு காலேஜ் பஸ். ஸோ நான் 7:15க்குள்ளே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து இமீடியட்டாக வந்து காலேஜ் பஸ் பிடிக்கணும். ஸோ இந்த ட்ராவலில் எனக்கு மிஸ் அவுட் ஆச்சு. இங்கே ஏதாச்சும் ஒன்று மிஸ் அவுட் ஆச்சுன்னா என்னால் காலேஜ் போக முடியாது. எனக்கு காலேஜ் பஸ் இங்கேருந்து டுவர்ட்ஸ் நான் நாராயணகுரு காலேஜ் படித்தேன் சாவடி. இங்கேருந்து 20 kilometer அவே. இந்த காலேஜ் பஸ்ஸு பிடிச்சா மட்டும்தான் எனக்கு அந்த டைமிங்கில் அங்கே போயிட்டு வர முடியும். தென் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு டூ ஃபார் பார்ட் டைம் ஜாப்ஸுங்க. ஸோ இந்த காலேஜ் பண்ணும்போது 3 o'clock வந்ததுக்கப்புறம் நான் காந்திபுரத்தில் ஒரு ஷாப்பில் பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருந்தேன். அது முடிச்சு நைட் 10 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். இவ்வளோ டைட் ஸ்கெடியூலில் காலையில் அந்த 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த சைக்கிள் ஓட்டி அவ்வளோ தூரம் போய் ஜிம் போகணுங்கிற ஒரு தீவிரம் எப்படி? இல்லை எனக்கு அதான் சொல்கிறீங்களே, எனக்கு ஆப்ஷன் கிடையாது. நம்மளோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்னஸ் நம்ம பண்ணணும், பாடி பில்டிங்கில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு ஒரு ஆசை. ரெண்டாவது எனக்கு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் எப்பப்போ ஆப்ஷன் ஜாஸ்தி கொடுக்குறீங்களோ உங்களோட கோல் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் இதில் போனால் மட்டும்தான் உங்களோட கோல் ரீச் ஆகும். வேறு எந்த ரூட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ணு மூடி அதில் தான் போய் ஆகணும். உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு 4 வழி கொடுத்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 வழி இதில் போகிறதா அதில் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் உங்களோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன் கிடைக்கல. நீ ஜிம்மு பண்ணணுன்னா இந்த டைம் தான் போகணும். பாருங்கள் இன்றைக்கி அதே கான்செப்ட் தான் எனக்கு வெள்ளிங்கிரியில் நடந்திருக்கு. நீ வெள்ளிங்கிரி யூ ஹேவ் டு ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட் ரீச் பண்ணணுன்னா இப்போ நீங்கள் ஜென்ரல் பீப்புள் யோசனை யார் 12 மணிக்கு நானே கேட்டாலும் யாரா 12 மணிக்கு போய் வெள்ளிங்கிரி மலையில் யாரா ஏறிட்டு இருக்குது, வெயில் மண்டையை பொழக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானே எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது போகாதீங்க, வெயிலுக்கோ அந்தளவுக்கு வெயில் ஆச்சுன்னா பாடி ஹீட் ஆயிரும், நிறைய இன்டர்னல் இஷ்யூஸ் நிறைய வரும் அப்படின்லாம் சொல்லுவேன் நம்ம. பட் எனக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஐ ஹேவ் டு ஜஸ்ட் ப்ரொடெக்ட் மை ஹெட் நான் போனேன். ஸோ இதே மாதிரி தான் இது இதே ஸ்ட்ரகிளிங் தான் நான் சின்ன வயசுலேயே நான் இதை ஃபேஸ் பண்ணேன். இப்போது ஒரு காசுக்காண்டி நீங்கள் அந்த தீவிரத்தை வந்து எப்படியாவது பண்ணிடணும், எனக்கு வேறு வழி இல்லை, நான் பண்ணீங்க. அந்த டைம் நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு சூஸ் பண்ணலாம், இல்லை ஜிம்லாம் வேணான்னு வேறு ஏதோ பண்ணியிருக்கலாம் இல்லையா? பட் நம்மளோட பேஷன் அதில் தான் நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் ஆமாம் அந்த ஃபிட்னஸ் ஃபீல்டுங்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கனால நமக்கு வேறு ஆப்ஷன் எதுவுமே தோண மாட்டேங்குது. நம்ம ஃபிட்னஸ் தான் நம்மளோடது. ஆக்சுவலி எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் எனக்கு இது ஒன்று தான் ஆப்ஷன். ஆமாம் அதனால தான் நான் இந்த கெரியரை சூஸ் பண்ணது. இல்லை இப்போ என்னதான் இருந்தாலும் ஃபிட்னஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ஸ். நம்ம டேஸ் உங்களுக்கு தெரியும் ஃபிட்னஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன். இப்போ நான் ஒரு நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அவங்க கேர் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கிறதெல்லாம் நிறைய நான் பார்க்குறேன் நான். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் மோர் ஃபிட்னஸுங்க. நைஸ். இவ்வளோ தீவிரம் ஃபிட்னஸ் ஏதோ இருக்காண்டி எந்த ரீசன்னாலும் இருக்கலாம், அது ஃபிட்னஸாக இருக்கலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ தீவிரம் இருக்குங்கிறதே வந்து நிறைய பேருக்கு அதுதான் லேக் ஆகிற விஷயம். இல்லை அது அப்கமிங் யங்ஸ்டருக்கும் அதுதாங்க. இப்போ என்னென்ன அதுதான் நான் சொல்கிறது, இந்த இனிஷியல் ஸ்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இதோட பேஷன்ஸ் என்ன ஏதுன்னு தெரியாது. அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ரியல் ஃபேக்ட் அதுதான். ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் வெயிட்
அந்த டைம் வரும். அந்த டைம் வரும்போது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். நீங்கள் இந்த ஃபிட்னஸ்லையே ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணியிருக்கும் போது ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கல்ல உங்ககிட்ட அது எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு? அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஷேப்லாம் வராது. டு பி எனக்கே பார்த்தீங்கன்னா லைக் காட் கிரேஸ் எனக்கு அந்த ஜெனட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டடாக இருந்தது. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க தி பெஸ்ட் அப்டாமல் அப்படின்னுலாம் நான் போசிங் இதில் வாங்கியிருக்கேன். அப்போது அந்த அப்டாமலோட ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெனட்டிக்லாம் எனக்கு சப்போர்ட்டடாக இருந்தது. நிறைய பேர் அவ்வளோ லைக் லைக் ரொம்ப இயராக ட்ரெயின் பண்ணி அவங்களால அந்த ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. பட் நான் அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணல. ஜெனட்டிக்கலாக நமக்கு சப்போர்ட் ஆகுது. ஒரு பேசிக் ட்ரைனிங் பண்ணும்போதே அந்த விசிபிள் ஆகும்போது அப்டாமினல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. எப்படி நீ இந்த தம்பிக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த தருணம்லாம் எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தது. ஓகே சம்திங் நமக்கு ஆமாம் நல்லா பண்ணுறோம், இல்லை அப்ரிசியேஷன் கிடைக்கிது, இது நல்லா பண்ணணும், யாருக்கும் இல்லாத நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு ப்ரைடு, அவ்வளோதாங்க. அது அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் இந்த ஜேர்னி எல்லாம் ஃபைன். நீங்கள் பர்சனல் நீங்கள் எங்கே இருந்து? நான் பார்ன் பாட்டம்பள்ளியில் இங்கே தான். ஆனால் படித்தது பார்த்தீங்கன்னா கேரளாவில் படிச்சிருந்தேன். எங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கேரளா, அவங்க கேரளா. ஸோ அவங்க இங்கே தான் ஒரு 60 கிலோமீட்டர் அவே பாலக்காட்டில் ஒரு நெம்மாரான்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா தான் இருந்தாங்க. அப்போ நமக்கு இந்த ட்ராவல் இருந்துகிட்டே இருக்கும். அங்கேயும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க, அந்த மாதிரி ட்ராவல் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் அங்கே அந்த 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து மறுபடியும் இங்கே வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக கெரியரே ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆனதே இங்கேருந்து தான். ஓகே, ஃபுல்லாக கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில் கோயம்புத்தூர் தான். நீங்கள் ஸ்கூலிங்ஸ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணீங்க? ஏதாவது காலேஜ் ஆக்சுவலி நான் என்னென்னா எனக்கு அப்ராட் கண்ட்ரீஸ் போகணும், அங்கே தான் செட்டில் ஆகணுன்னு தான் எனக்கு ப்ரைமரி கோலாக அப்படி தான் இருந்தது. என்னென்னா லைக் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு கனவுங்கிறது, இல்லை இங்கே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை மாஸ்டர் ஏதோ கோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ராடில் போகிறோம், அப்ராடில் செட்டில் ஆகிறோம், தென் வரோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து லைக் ஒரு பேசிக் திங் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு பிகினிங் இது தாட் இருந்தது. பட் நம்மளோட கெரியர் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது அப்புறம் எனக்கு ஒரு கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு. ஃபிட்னஸ்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே இதை விட கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அங்கே அப்ராட். பட் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பீப்புள் அந்த டைமில் யாரும் இல்லை. ரெண்டாவது ட்ராவலிங் இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜ் எக்ஸ்பென்ஸு. இல்லை எஜுகேஷன் ரீதியாக என்ன போகலான்னு பார்த்தா எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி சைட்லேருந்து ரெக்ரூட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரிலாம் போக முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடைக்காதனால சம் பர்சனல் லைக் ஃபேமிலியில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அந்த இதுவும் போக முடியல. பட் எனக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது, அப்ராட் போய் செட்டில் ஆகலாம், ஒரு ஃபியூ இயர்ஸ் அங்கே செட்டில் ஆகி சம்பாட் ஃபிட்னஸ் ரீதியோ இல்லாட்டினா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு தென் கம் பேக் டு இந்தியா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிமைனிங் அந்த மாதிரி சர்வே ஆகலான்னு இருந்தோம். பட் அது நடக்கலை. இப்போ ஃபேமிலி எப்படியும் அப்போ சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அவங்கள எப்படி புரிய வச்சிங்க? அவங்கள எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஓகே அவன் பண்ணுறான் ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு நம்ம பையன் அப்படிங்கிற ஒரு இது வரும்ல, அதில் செய்வாங்க, அந்த மாதிரி எப்படி அவங்கள புரிய வச்சிங்க? அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு இதை ஃபிட்னஸ் அப்படின்னு அவங்கள எதுவுமே பிடிக்காது. நீ ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போ, இல்லைன்னா ஏதோ ஒன்று சும்மா எங்கே போனாலும் இந்த ஷீல்டு கப்பை இதெல்லாம் கொண்டு வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அம்மா அப்பாலாம் ஃபஸ்ட் சொன்னது லைக் நார்மலாக போகிற மாதிரி அதை ஆஃபீஸ் ஜாப்ஸு இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனி அந்த மாதிரி எதை போய் ஜாயின் பண்ணு அப்படி தான் சொன்னாங்க. பட் ஒரு ஓவரால் பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணி வரும்போது ஷீட்டெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அதுக்கப்புறம் என்னோடய ஆர்டிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்தது, லைக் சன் நியூஸில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தினத்தந்தி இந்த தினகரன் பேப்பர்லலாம் வந்தது. அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு ஒப்போஸாக சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிட்டு, சரி அதுக்கப்புறம் சரி என்னவோ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிங்க, எக்கு வேணுமா, எக்குக்கு நான் என்ன காசு கொடுக்குறேன்னா காசு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மல் பீப்புள், ஐ மீன் அன்றாட வாழ்க்கையில் ஃபிட்னஸ் ஜேர்னிலாம் இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணலாம் அவங்க லைஃப்பில், எப்படி ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் அது ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க பண்ண முடியும்? ஒன்றாவது பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன். எல்லா ஃபுட்லேயுமே பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் வந்தது. 99.9% பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்லேயுமே அடல்ட்ரேஷன். ஸோ நீங்கள் குவாலிட்டியான ஃபுட்டு நீங்கள் எங்கேயும் எதிர்பார்க்க முடியாதுங்க, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் காட்டி நம்மளை டெம்ப்ட் பண்ணி சாப்பிட வச்சிடுறாங்க.
நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கடைகள் இப்போ ஒரு 4 ஒரு 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 இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 5 கடைகள் 6 கடைகள் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கடைகள் ஆச்சு. இப்போ நம்மளோட சைக்காலஜிக்கலா என்னாச்சுன்னா அந்த கடைகள் நம்ம தாண்டி போகும்போது ஒரு ஒரு 50 கடையில் 25வது கடை தாண்டும்போதே நமக்கு எதை ஒன்று சாப்பிடணும்னு சொல்லிட்டு திணிக்குது. அதுக்குள்ள அந்த டெம்ப்ட் காட்டியது. ஸோ என்ன ஆகுதுன்னா அன்வான்டட் ஃபுட்டு நமக்கு தெரியாமல் நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி ஓகே. நம்ம கன்சியூம் பண்ணிட்டீங்க ஓகே. பட் அது எப்படி பர்ன் அவுட் பண்ணுறது? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி எடுக்க போகணும், ஒரு ஃபேமிலி இதாகணும், ஏதோ ஒரு ஒரு ஃபங்க்ஷனோ இது என்னன்னா, நம்ம சைக்கிள் ஓட்டுவோம். இல்லாட்டினா நீங்கள் தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபீமேல் ஆச்சுன்னா தண்ணியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகிறோம். இல்லை ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மிஷின்ஸ்லாம் வரலன்னா, இந்த அரிசி இடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேனுவலாக பண்ணுறது. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆக்டிவிட்டி இல்லை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 0 ஆயிருச்சு. எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் ஆச்சு. ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி லெவல் 0 ஆனனால, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுல ஜீரணம் ஆகுறதில்ல. செரிமானம் ஆகாதனால உங்களுக்கு நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம சாப்பாடு மாதிரி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இல்லை எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ்னு என்ன ஏதுன்னு தெரியாது, சுகர்னு என்ன ஏதுன்னு தெரியாது. என்னோட தாத்தா பாட்டிலாம் ஓட்ஸ்லாம் கண்ணிலே பார்த்தது கிடையாது. அவங்க ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி சந்ததிகள் பார்த்தீங்கன்னா 8 குழந்தைகள் 9 குழந்தைகள் இருந்திருக்கு. அவங்களாம் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சைடு போனதே கிடையாது. அவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் பிபின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க்கு. சுகர் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து டயபெட்டிக் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. ரீசன் எதாவது உங்களுக்கு என்னென்னா ஒரு 99.9% பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி ப்ராடக்ட் எல்லாமே அடல்ட்ரேஷன். உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் சர்வே ஆகி ஆகணும். ஆப்ஷன் கிடையாது. சரி ஓகே சர்வே ஆகலாம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் டேக் கேர் யுவர் பாடி. மினிமம் நம்ம என்ன பண்ணணும்னா 45 மினிட்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. வாட் எவர் யூ லைக் தட். ஆமாம் 45 மினிட்ஸ். எனி இப்போ சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு கேம் பிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஷட்டிலோ ஒரு பேட்மிண்டனோ இல்லாட்டினா ஒரு கபடியோ எனி கைண்ட் ஆஃப் இதில் ரன்னிங்கோ வாக்கிங்கோ எனி கைண்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் அட்லீஸ்ட் டூ ஃபார் 45 மினிட்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் மீல் மாதிரி எடுத்துக்க மாதிரி பண்ணணும். நீங்கள் 45 மினிட்ஸ் எனி ஒர்க் அவுட் பண்ணணும். ஜங்க்ஸ் ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட் நீங்கள் எடுக்கவே கூடாது. 100% ஒயிட் சுகர் நீங்கள் தொடக்கூடாது. இந்த ப்ராப்ளம் வில் ஸ்டார்டட் ஓன்லி ஃபார் த ஒயிட் சுகர். நீங்கள் எப்போ ஒயிட் சுகர் கட் பண்ணுறீங்களோ ஒரு 50 to 60% டிசீஸ் உங்களுக்கு நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அதேமாரி சால்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சால்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சுகர் அண்ட் ஒயிட் சால்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே டிசீஸ்லேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஃபுட் நீங்கள் அது செரிமானம் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த வாக்கிங். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். தென் ஏர்லி பேர்ட் ஆஸ் ஒன் ஆஸ் போய்க்குங்க. டின்னர் மட்டும் லைக் 7 o'clock உள்ளே எடுத்திங்கன்னா ஜஸ்ட் பெட்டராக இருக்கும். இந்த திங் இதெல்லாம் ஓவர் நைட்டில் பண்ண முடியாது. பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டார்ட் 1 by 1. நீங்கள் அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 day பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். இதுதான் இது நீங்கள் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கலாம். இதுதான் பேசிக் திங்ஸு. இப்போ இந்த டெய்லி ஸ்டெப்ஸ் 10K அது முடிச்சிடணும், வாக்கிங் மட்டுமே போதும் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேசிக்காக அப்படிலாம் சொல்கிறாங்களா? அந்த அப்புறம் ஃபாஸ்டிங் இருக்கிறது, நீங்கள் ப்ராப்பராக ஃபுட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்களா, இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஃபார் ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது நான் சாப்பிடல வெயிட் கம்மி பண்ணணுன்னு நீங்கள் சாப்பிடாம இருந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டெம்ப்டிங் தான் ஆகும். நீங்கள் நார்மலாக ஒரு சாக்லேட் சாப்பிட்றத சாப்பிடாம ஒரு நாள் இருந்துட்டிங்கன்னா 2-3 நாள் இருந்துட்டிங்கன்னா 5ஆவது நாள் என்ன ஆகுனா அந்த டெம்ப்டிங்கில் ஒரு சாக்லேட் போதும் 2 சாக்லேட் சாப்பிடுவீங்க. ஸோ நம்மளோட பாடி என்ன ஆகுதுன்னா ஓகே இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் சைக்காலஜிக்கலாக. ஸோ அப்போ அது ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பேர்ன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கலாம் பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் பேர்ன். நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு பேர்ன் பண்ணணும். நீங்கள் உங்களோட கேலரிஸ் பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணணும். அது எப்படி இந்த ஸ்வெட்ஸ் வெளியே வரணும். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணி லைக் ஒர்க் அவுட் பண்ணி அந்த வேர்வை கொஞ்சம் வெளியே போகணும். நீங்கள் பேர்ன் ஆகி வேர்வை வெளியே போயிடுச்சுன்னா யூ வில் பி ஹெல்த்தி. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஃபுட் நீங்கள் ப்ராப்பராக எடுத்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் ஒகேஷனலாக நீங்கள் வெளியே போகிறீங்க நான் நல்ல மீல் சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு 45 மினிட்ஸ் நினைக்கிறீங்களா 1.5 hours நடங்க. ஸோ அந்த மாதிரி டேலி பண்ணிக்கங்க. அந்த மாதிரி டேலி பண்ணால் மட்டும்தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அன்டில் நீங்கள் எப்பப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ
ட்ரிகர் தான் ஆகும். ஸோ நீங்கள் அதை டபுள் த ஈட் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் சொல்கிறது. நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் பண்ணி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஹெல்த்தியாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் ஃபாஸ்டிங் பண்ணனா உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே இருக்காது, ரிசல்ட் எதுவுமே இருக்காது. இப்போ 10K ஸ்டெப்ஸ் போதுமா? நீங்கள் 10K முடிச்சுட்டு வந்து இல்லைனா ஒரு 10,000 ஸ்டெப் முடிச்சுன்னா மேபி ஒரு 5 to 6 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி வருங்க உங்களுக்கு. 6 or 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி வாக் பண்ணுற மாதிரி வச்சுங்களேன். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா, நல்லா ஆயிலியாக ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ 10Kங்கிறது எதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, என்ன கோலு அது நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த 10Kக்கான ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ரலாக பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல, பிகினர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10K உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது அட்வான்ஸ் லெவல் பீப்புளோ இல்லைன்னா நார்மல் இவங்களுக்கு ஒரு 10K பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ எந்த ஏஜ் கேட்டகரிக்கு வந்து ஒர்க் அவுட் மஸ்ட்டு, இவங்க கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னா யார், எந்த மாதிரி? இப்போது ஃபீமேல் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் ஆகும்போது ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிசிக்கலி இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயின்ஸ் நிறைய லாட் ஆஃப் த பெயின்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட். ஏன்னா உங்களுக்கு சஃபிஷியண்டான ப்ரோட்டீன் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட போனில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு கன்சியூம் பண்ணி அவங்க எடுத்துக்கும், பாடி இன்டர்னலாக எடுத்துக்கும். அப்போது என்ன ஆகுனா ஒரு சர்டன் பீரியட் முடியும் போது உங்களோட லேகிங் என்ன சொல்கிறது, தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வரும்போது பெயின்ஸில் ஜாஸ்தி வரும். ஸோ உங்களோட பழைய மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பெயின், நீ பெயின், அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஆகுவாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் 35லேருந்து ஒரு பேசிக் நீங்கள் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணணும். ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் இது மஸ்ட். ஸ்ட்ரென்த்னிங்கிறது என்னென்னா ரொம்ப வெயிட் எடுத்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. யூ ஹேவ் டு ஆக்டிவேட் வித் ஆல் தோஸ் மசில். ஒரு பேசிக் திங்ஸ் அதுதான். ஒரு 2 கிலோ எடுத்து இல்லை உங்களால் யூ கேன் ஏபிள் டு லிஃப்ட் ஒன்லி ஃபார் த 1 kg இருந்தாலும் இட்ஸ் டசன்ட் மேட்டர். யூ கேன் ஆக்டிவேட் அந்த ஹோல் மசில் ஆக்டிவேஷன் பண்ணாலே அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரென்த்னிங். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்னிங் பண்ணாலே இந்த மாதிரியான பெயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணலாம். லைக் உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, குவாலிட்டியான லைஃபு உங்களுக்கு லீட் பண்ணலாம் தேர் ஆஃப்டர். இல்லை அப்படின்னும்போது என்னன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்னிங் பண்ணல அப்படிங்கும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட வெயிட் ஜாஸ்தியாகும். உங்களோட மெட்டபாலிசம் ரேட்டு கிராஜுவல் உங்களுக்கு கம்மியாக உங்களோட பாடியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா கெயின் ஆகிட்டே வரும். வெயிட் எப்போ கெயின் ஆக ஆரம்பிக்குதோ அதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் வரும். சிலவங்களுக்கு தைராய்டு வரும், உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுகர் லெவல் டயபெட்டிக் 1 டயபெட்டிக் 2 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. தென் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிற மாதிரியான அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். அவங்களால நடக்க முடியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வெரிகோஸ் வெயின், இந்த மாதிரி பேக் பெயின், இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்னால் வர்றது. அந்த ஓவர் வெயிட் வராமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அந்தளவுக்கு நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபீமேல்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஃபிட்னஸ் பண்ண வெல் அண்ட் குட். அட்லீஸ்ட் பண்ணாதவங்க 30 எபோவ் 30 ஆச்சு மைல்டாக ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்ட்ரென்த்னிங் பண்ணணும். இப்போ அதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பண்ணால் வெல் அண்ட் குட். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஒரு டிசீஸ் வராத பாதுகாத்துறதுக்கோசரம் நம்ம முன்னால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போ நிறைய லைஃப் ஸ்டைலே எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், வேலை, ஒர்க்கு, படிப்பு, இந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்லேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. அந்த உடம்புக்கு வந்து ஏதோ அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதோ ஒன்று வந்தால் தான் சரி ஏதோ பிரச்சனை இருக்குது என்னென்னு போய் பார்ப்போம், ஓகே எனக்கு வந்து மசில் வீக்காக இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, கேர் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு பேசிக்காக இந்த வயசுலேருந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் அப்படின்னா ஒரு எந்த வயசு சொல்லலாம்? ஏன்னா சின்ன குழந்தைங்க, நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அவ்வளோ ஃபோக்கஸ் கிடையாது. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே 4 o'clock கூட கிளாஸ் முடியும். 4 ஐ திங்க் 3:30 முடியும்னு நினைக்கிறேன். 3:30 முடிச்சோன்னா டில் டு 7 o'clock வரையும் விளையாடுறது தான். நிறைய விளையாட்டுது, எல்லா விளையாட்டும் இருந்தது. என்னென்னா லைக் ஓடி பிடிச்சி விளையாடுறது, நொண்டி விளையாடுறது, அப்புறம் அந்த ஸ்கிப்பிங் மாதிரி விளையாடுறது, இந்த மாதிரியான ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டி ஜாஸ்தி இருந்தது. பம்பர் கட்டை விளையாடுறது, குண்டு விளையாடுறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த பந்து விளையாடுறது இதெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே கம்மியாச்சு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மொபைல். இப்போ எனக்கு தெரிஞ்சு கேம்னு சொன்னால் திடீர்னு உட்காந்து எல்லாருமே குரூப்பாக இருந்து வீடியோ கேம் தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு
நம்ம கம்மி பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் ஆயிடுவாங்க, ஃபிசிக்கலி யூட்டிலைஸ் பண்ணாமே போயிடுவாங்க. அந்த அந்த மசில்ஸ் ஓரியன்டாக எந்த ஆக்டிவிட்டி கொடுக்கலன்னா அது ஃப்யூச்சரில் எஃபெக்டாக இருக்கும். இப்போ ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணி நிறைய கொடுத்துடலாம் இன்ஸ்டெட் ஆஃப் த ரீடிங். அதுக்கப்புறம் அந்த நான் சஜஸ்ட் பண்ணுறது இஃப் யூ பிளானிங் டு கோ டு ஜிம் அண்ட் ஆல்னா லைக் 18+ ஃபார் த ரெக்கமெண்டடுங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 18+ ரெக்கமெண்டட். இல்லை பிலோ த 18 இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அத்லட் பீப்புளெலாம் இருந்துச்சுன்னா அந்த ட்ராக் ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த 18 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்களோட கோல் ஓரியன்டாக அவங்க பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 18+ இருக்கிறது கம்பல்சரியாக ஜிம் ஃபிட்னஸ் போகிறதுனா ஜிம்ஸ் வேறு ஃபிட்னஸ் வேறுங்க உங்களுக்கு. அதாவது ஜிம்முங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் உங்களோட உடம்பு ஷேப் கொண்டு வர்றதுக்கு உங்களோட அதை மசில் பில்ட் பண்ணுறதுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஜிம்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. ஃபிட்னஸுங்கிறது இந்த ரன்னிங்கு இந்த ஃபுட்பாலு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது ஃபிட்னஸ். இந்த கிரவுண்டு அந்த அத்லட் பீப்புளெலாம் பண்ணுறாங்களா அது ஃபிட்னஸ் உங்களுக்குங்க. ஸோ ஃபிட்னஸ் கம்பல்சரி எல்லாத்துக்குமே தேவைங்க. ஃபிட்னஸ் ஏன்னா ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். கம்பல்சரியே பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு பிளேயிங் ஒரு சின்ன குழந்தை ஒரு கேம் விளையாடுறது ஒரு ஓடி பிடிச்சி விளையாடுறதுனா அவங்க ஃபிட்டாக இருந்தால் மட்டும் அதை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ ஜிம்மிங்கிறது செப்பரேட் கான்செப்ட். ஸோ ஜிம்மிங் பண்ணுறது ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்மிங் பண்ணும்போது கம்பல்சரி ஸ்குவாட் போடுவாங்க. ஸோ வெயிட் வச்சு நல்லா ஸ்குவாட் போடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹைட்டு இந்த கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் க்ரோத் ஆகும். அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டட் வச்சு நிறைய ஸ்குவாட் போட்டிங்கன்னா அவங்களோட க்ரோத்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிலோ 18 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு நீங்கள் ஹெவியாக வெயிட்ஸ் போட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஒப்பீனியன்ஸ் எல்லாமே கொடுத்துவாங்க. ஸோ ஜிம் சைட் போகிறவங்க 18 இயர்ஸ்க்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ வெயிட்டிங்கை ஹேண்டில் பண்ணுறதும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ராக் ஃபீல்ட் போடுறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 இயர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு போவாங்க. பட் தே ஆர் நாட் யூஸிங் ஃபார் மோர் வெயிட்ஸ் அண்ட் ஆல். அவங்க யூஸ் பண்ணுறது ஆன் பாடி வெயிட் யூஸ் பண்ணுவாங்க. தென் தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஸ்ட்ரெச்சஸ், மொபிலிட்டி, ட்ரில்ஸு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் பிகினருக்கு நீங்கள் சொல்கிற ஒரு 3 பேசிக்கான ஒர்க் அவுட் இது மஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரெக்கமெண்டட் பண்ணுறது வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்க. பிரிஸ்க் வாக்கிங் ரெகுலராக பண்ணுறவங்க இல்லை எனக்கு ஈஸியாக இருக்குது பிரிஸ்க் வாக்கிங்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் லைட் ஜாகிங் பண்ணிக்கலாம். லைட் ஜாகிங் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை வித் ஹைக்கிங், எலிவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹைக்கிங் பண்ணலாம். இந்த 3மே பண்ணாலே கொஞ்சம் ஃபிட்னஸ் எல்லாமே அதுலேயே உங்களுக்கு கவர் ஆயிரும் உங்களுக்கு. அதாவது பிகினர்ஸ் சொல்கிறேன் நான். இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா இது 3மே பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது சேலஞ்சிங்காக இருக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிரிஸ்க் வாக் போகிறதுனா யூஸ்வலாக ஒரு 2 கிலோமீட்டர் போகிறதுனா ஒரு 4-5 கிலோமீட்டர் போங்க. அதேமாதிரி நீங்கள் ஜாகிங் ஒரு 2 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போங்க. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை ஏறிட்டீங்க, இப்போ மருது மலை மாதிரி அந்த மாதிரி ஏறிட்டீங்கன்னா கொஞ்சம் அடுத்து அதை விட கொஞ்சம் எலிவேஷன் ஆகிறது இல்லை அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் 3 டைம் ஏறி இறங்க. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா உங்களோட பாடி ரெடி டு புஷ். உங்களோட உடம்பு எல்லாத்துக்குமே ரெடியாக தான். பட் ஒன்ஸ் நீங்கள் மைண்டு கன்வின்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். உங்களோட மைண்டு உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் ரெடி ஆச்சு அப்படின்னா உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுதான் ஒரு கோல். இல்லை என்னால் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது போகிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள், பாடி கண்டிப்பாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும். ஸோ அதுதான் அதோட சீக்ரெட். ஜிம்மோ இல்லை பர்டிகுலராக வெளியே எங்கேயோ என்னால் போக முடியல, வீட்டில் தான் என்னால் ஏதோ ஒன்று பண்ணிக்க முடியும்னா அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பண்ணலாமே. இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துருக்கு, நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய இது இருக்குது. நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் நீங்கள் போட்டாலே அவங்களே பாடி வெயிட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன வேணுமோ பண்ணலாம். இன்டென்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சஸ்ஸு, மொபிலிட்டி, பேசிக் பாடி வெயிட், கார்டியோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஒரு 30 to 45 மினிட்ஸ் பண்ணாலே ஓகே. Then you can add some more like outdoor walking or outdoor jogging அந்த மாதிரி பண்ணுறது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பட் கம்பல்சரி ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour நீங்கள் பண்ணணும். அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் நீங்கள் வரணும். ஸோ ஆமாம், ஒர்க் அவுட்டில் நீங்கள் ஸ்வெட் பண்ணிட்டு வந்தால் ஓகே, இட்ஸ் வெல் அண்ட் குட். அந்த 45 to 1 hour இல்லை இட் வில் டேக் ஃபார் த லாங்கர் ஹவர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. பட் அந்த ஸ்வெட் வர அளவுக்கான நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ தான் சம்திங் நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ பிகினர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜிம்க்கு போகிறவங்களா இருக்கட்டும் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அந்த ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு பெரிய சவாலே இருக்குது. அந்த டிசிப்ளின் எப்படி அவங்க பில்ட் பண்ணலாம், இல்லை அவங்க எப்படி அதை தக்க வச்சுக்க முடியலாம்?
ஒரு ப்ராப்பரான கோச் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா கோச்சோட கைட்னஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தே ஹேவ் த மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களோட கோச்சோட கைட்னஸில் நம்ம ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன் டே பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் ரீச் ஆகலாம். பட் அந்த பேஷன்ஸாக நம்ம பார்த்தீங்கன்னா கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க இந்த ப்ராக்டிஸை இந்த மாதிரி பண்ணணும், இந்த ரொட்டீன் பண்ணணும், இந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும், இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும், இதெல்லாம் நான் கேட்டால் மட்டும்தான் இந்த டே பை டே அவங்க கேட்குற, அவங்க சொல்கிறது, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. இது நீங்கள் அதை பண்ண 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 ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் பண்ண முடியாது. பட் இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது 3 to 6 மந்தில் அந்த டிஃப்ரென்சேஷன் தெரியும். அது ஒரு பீரியட் ஆஃப் இயர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண கோல் கண்டிப்பாக ரீச் ஆகலாம். இந்த பேராமீட்டர், இந்த நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, இந்த 1 by 1 நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் அந்த கன்சிஸ்டன்சியாக வருது உங்களுக்குங்க. ஸோ இதுதான் நமக்கு அந்த கீயாகவும் நமக்கு உங்களுக்கு வரும். அண்ட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் அப்ளை யுவர் உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுவீங்க. ஸோ ஒரு பஞ்சுவாலிட்டி உங்களுக்கு வரும்னு வச்சுக்கங்களேன். இது கோல் ஓரியன்டட்க்கு சொல்கிறீங்க. இப்போ நார்மலாக கோல்லாம் எனக்கு இல்லை பெருசாக. அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒன்று ஓடணும், இல்லைன்னா ஏதோ ஒன்று பாடி பில்ட் பண்ணணும், இல்லை எனக்கு மசில் கெயின் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எப்படி அந்த டிசிப்ளின் கொண்டு வருது? ஏன்னா அந்த காலையில் எழுந்து அந்த ஒரு 45 மினிட்ஸோ இல்லை நைட் நம்ம தூங்குறதுக்குனால அந்த ஒரு 45 மினிட்ஸுங்கிறது அதுக்குன்னு தனியாக ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கரெக்ட். அது 45 மினிட்ஸ் நான் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இது வருது. அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவங்களுக்கு யூ ஹேவ் டு ஜஸ்ட் நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணி தான். ஏன்னா கட்டாயம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட இது தெரியுங்க. இப்போ என்னென்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கும், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் அது கொஞ்சம் ஏஜ்டு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் நிறைய ஷார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் பண்ணுறதுக்கான நமக்கோட ஹெல்த் இருக்காது. ஸோ இருக்கும்போது அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். அதோட அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொட்டீன் வேண்டாம், இல்லைனா ஒரு ஒர்க் அவுட் இது பண்ணுங்க, அட்லீஸ்ட் பேசிக்காக இது பண்ணுங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு. இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டூ கமிட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்கூலு, வீட்டில் சமைச்சு இல்லை இப்போ என்னென்னா ஒரு நம்ம லைஃப் ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா ஒரு ரொபாட்டிக் மாதிரி ஆயிடுச்சுங்க. டைமிங் இருக்கிறதில்ல, ஒரு 24 hours பத்துறதில்ல. 2 things, அது கமிட்மெண்ட் ஜாஸ்தியாகிடுச்சு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக இஎம்ஐ, இப்போ இஎம்ஐ கட்டணுன்னா நீங்கள் ஒர்க்குக்கு போய் ஆகணும். ஒர்க்குக்கு போனால் மட்டும்தான் அதில் இன்கம் வரும், அதை வச்சு தான் இஎம்ஐ வரணும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒர்க்கு ரிலவெண்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. சஃபிஷியண்டாக இன்கம் வேணும். அப்போது என்னன்னா இன்கம் அந்த லெவலுக்கு நம்ம போகும்போது, அது தேடி போகும்போது நம்மளோட குவாலிட்டியான டைம் நம்ம கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் என்னதுன்னா அவங்க எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சது ஷேர் பண்ண முடியறதில்ல. இதுதான் மேஜர் திங்ஸாக இருக்குது. இப்போ அவங்க வந்து பெட்டர் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கும் சொன்னால் அது வந்து லைஃப் பெட்டராக நல்லாயிருக்கும். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா இப்படி இது எல்லாமே நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைகள் வளருது. ஸோ பேரண்ட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் சம்திங். நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி எதை ஒன்று பண்ணால் மட்டும்தான் உங்களை பார்த்து கற்றுட்டு தான் பேரண்ட்ஸு க்ரோ ஆகும். கிட்ஸு க்ரோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அவங்கள கூப்பிட்டு வாக்கிங் போகலாம், இல்லாட்டினா ஜஸ்ட் ஒரு சைக்கிளிங் போகலாம், இல்லாட்டினா ஒரு ஹைக்கிங் மாதிரியான ஒரு இடத்துக்கு போகலாம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ குவாலிட்டியான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஏதுன்னு தெரியும். தென் நீங்கள் அவங்கள டீச் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள், ஐ வில் ஜாயின் வித் வீக்லி ஒன்ஸ், அந்த மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணிட்டு பேசினேன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல தாட்டாக இருக்கும். அது அவங்க ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுவாங்க.